அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஓய்வு நாளில் வந்திருக்கிறவங்களை அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்கள் தேவைகள் எல்லாம் சந்தித்து உங்களுடைய மன விருப்பத்தை எல்லாம் அவர் நிறைவேற்றுவார். ஆமென். யார் தாவீதை போல வந்திருக்கீங்க? பாடி ஆடி அவரை துதித்து. ஆமென். அந்த ஒரு ஆடு மட்டும் போய் முள்ள மாட்டிருச்சு. ஆமென். 99 ஆடெல்லாம் மேட்டில் விட்டுட்டு அந்த ஒரு ஆடுக்காக மாத்திரம் அந்த மேட்டு மேலே ஏறி முள்ளில் மாட்டியிருந்த அந்த ஆட்டை அவர் தூக்கி எடுத்து தோளின் மேலே வைத்து கொண்டு அந்த ஆட்டுடைய முள்ளினால் பட்ட காயங்களுக்கு எல்லாம் அவர் காயங்களை கட்டி அதை தூக்கி சுமந்து கொண்டு வந்து அது ரொம்ப பக்கத்துலேயே வச்சுக்கிட்டார்ல. அந்த முள்ளின மாட்டலாம் ஆடு தானே நம்போம். ஒரு காலத்தில் நம்மளும் புண்ணாக இருந்தோம், வேதனையாக இருந்தோம், பாவப்பிடியில் இருந்தோம், சாபக்கட்டில் இருந்தோம், அநேகருடைய நிந்தையான பேச்சுக்கு ஆளாக இருந்தோம், அவமானப்பட்டிருந்தோம், அசிங்கப்பட்டிருந்தோம். கர்த்தர் இன்னைக்கு அவருடைய தோளின் மேலே வைத்திருக்கிறார் என்றால் உங்களுக்கும் எனக்கும் பாராட்டின கிருபை அத்தனை பெரியது. ஆமேன். அதனால கரங்களை தட்டி அவருக்கு நன்றி செலுத்துகிற விதமாய் உங்கள் குரல்களை உயர்த்தி அவருடைய நாமத்தை துதியுங்கள். ஏனென்றால் அவரே துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரர், எல்லாவற்றையும் உரியவர் அவர் ஒருவர் மாத்திரமே. ஆமென். அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. தேவன்
உங்களுடைய தேவைகள் எல்லாம் அவர் சந்தித்தார்ல. உங்களுக்கு எவ்வளவோ வயசு இருக்கலாம், 40 இருக்கலாம், 30 இருக்கலாம், 20 இருக்கலாம். பட் இத்தனை வயசு வரைக்கும் அவர் உங்களுக்கு இருக்க இடத்த கொடுத்து, சாப்பிட்றதுக்கு போஜனத்தை கொடுத்து, உடுத்துவதற்கு உடையை கொடுத்து, உங்களுடைய இருதயத்தின் மன விருப்பங்களை எல்லாம் அவர் சந்தித்து நடத்து வந்தார்ல. அவர் செய்த நன்மைகள் பெரியது. ஸ்தேவான் என்கிற தேவ மனுஷன் இருந்தான் இல்லை, அவன் பந்தி விசாரிப்புக்காரன். அவனை கர்த்தர் பரிசுத்த ஆவியினாலும் ஞானத்தினாலும் அவன் நிரப்பியிருந்தான். அவன் பக்தி வைராக்கியம் நிறைந்தவனாய் அந்த தேவாலயத்திலிருந்து அவன் கர்த்தரை பற்றி, இயேசுவை பற்றி அவன் பேச ஆரம்பிக்கிறான். அவனுக்கு பேச ஆரம்பிக்கும் பொழுது அங்கே இருக்கிற ஒரு பட்டணத்தாரெல்லாம் சேர்ந்து அவனுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்கிறாங்க. அவனுக்கு விரோதமாய் தூஷணமான வார்த்தைகள் எல்லாம் பேசி சங்கத்தார்கிட்ட கொண்டு போய் நிறுத்துறாங்க. அவனுக்கு தெரியும் தானே, மனசில் ஒரு இன்ட்யூஷன் வந்திருக்கும்ல. சங்கத்தார்கிட்ட கொண்டு போய் நிறுத்துறாங்க. இனிமே நம்மளை ஏதோ பண்ண போகிறாங்க, நம்மளை பாடுகளுக்கு உட்படுத்த போகிறாங்க, நம்மளை உபத்திரத்துக்கு உட்படுத்த போகிறாங்க, நம்மளை கல்லெறிய போகிறாங்க. அவனுக்கு பரிசுத்த ஆவியானவர் உணர்த்திருப்பார்ல. இருந்த போதிலும் அவன் பக்தி வைராக்கியமாய் கர்த்தருடைய வார்த்தையை அவன் தைரியமாக பேசுகிறான். ஏன் தெரியுமா? நான் வாழ்ந்தாலும் அவருக்காக வாழ்வேன், நான் மறிச்சாலும் அவருக்காக வாழ்வேன், அவர் கொடுத்தாலும் அவருக்காக வாழ்வேன், அவர் கொடுக்காம போனாலும் அவருக்காக வாழ்வேன். என் அநேகர் தூஷித்தாலும் தூஷிக்காம போனாலும், என் வாழ்க்கையில நன்மை நடந்தாலும் நடக்காம போனாலும், தீமையே என் வாழ்க்கையில நடந்தாலும் நான் அவருக்குள்ள சந்தோஷமா இருப்பேன். ஆபகு கூட சொல்றாருல, அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி கனி கொடுக்காமல் போனாலும், ஆட்டு மந்தையில தொழுவத்துல ஆட்டு இல்லாமல் போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேன். ஆமேன். அந்த மகிழ்ச்சியை கர்த்தர் கொடுப்பதற்காக உங்கள் மத்தியிலே வந்திருக்கிறார். நல்ல கரங்களை உற்சாகமா தட்டுங்க. நீங்க தட்டும் பொழுது நம்ம வீட்டில் இருக்கிற நம்ம சாப கட்டுகள், அந்த இருளின் ஆவி வெளியே போறதை உங்கள் ஆவியின் கண்கள் பார்க்கும். அதை நான் நம்புறேன். அதனால கரங்களை உயர்த்தி தட்டி சத்தத்தை உயர்த்தி அந்த தேவாதி தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஆமேன். எது நடந்தாலும் நாம் அவருக்குள் மகிழ்ந்திருக்க வேண்டும். ஆமேன். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேனே. நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே, என் தேவனுக்குள் களி கூறுவேனே. நீரே வழியே, சத்தியமே, ஜீவனே, வாசலே, ஒளியே, மேய்ப்பரே, எந்தன் இயேசுவே. வழியே, சத்தியமே, ஜீவனே, வாசலே, ஒளியே, மேய்ப்பரே, எந்தன் இயேசுவே. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே, என் தேவனுக்குள் களி கூறுவேனே. நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே, என் தேவனுக்குள் களி கூறுவேனே. நீரே வழியே, சத்தியமே, ஜீவனே, வாசலே, ஒளியே, மேய்ப்பரே, எந்தன் இயேசுவே. வழியே, சத்தியமே, ஜீவனே, வாசலே, ஒளியே, மேய்ப்பரே, எந்தன் இயேசுவே. வழியே, சத்தியமே, ஜீவனே, வாசலே, ஒளியே, கரங்களை உற்சாகமாய் தட்டி, வழியே, வழியே, சத்தியமே, ஜீவனே, வாசலே, ஒளியே, மேய்ப்பரே, எந்தன் இயேசுவே. பர்வதங்களை உண்டாக்கினவர், காற்றையும் சிருஷ்டித்தவர், மனிதனின் நினைவுகளை வெளிப்படுத்தும் தேவனவர். பர்வதங்களை உண்டாக்கினவர், காற்றையும் சிருஷ்டித்தவர், மனிதனின் நினைவுகளை வெளிப்படுத்தும் பர்வதங்களை உண்டாக்கினவர், காற்றையும் சிருஷ்டித்தவர், மனிதனின் நினைவுகளை வெளிப்படுத்தும்
அவரின் நாமமே. வழியே சத்தியமே ஜீவனே வாசலே ஒளியே மெய்ப்பரே எந்தன் இயேசுவே. வழியே சத்தியமே ஜீவனே வாசலே ஒளியே மெய்ப்பரே எந்தன் வழியே. வழியே சத்தியமே ஜீவனே வாசலே ஒளியே மெய்ப்பரே எந்தன் இயேசுவே. சத்தியமே ஜீவனே வாசலே ஒளியே மெய்ப்பரே எந்தன் இயேசுவே. மந்தையின் துர்கமாவர் சீயோனின் அரணானவர் ராஜரீகம் என்னிடமாய் திருப்பிடும் தேவனாவர். மந்தையின் துர்கமாவர் சீயோனின் அரணானவர் ராஜரீகம் என்னிடமாய் திருப்பிடும் மந்தையின் துர்கமாவர் சீயோனின் அரணானவர் ராஜரீகம் என்னிடமாய் திருப்பிடும் ராஜரீகம் என்னிடமாய் திருப்பிடும் தேவனாவர். இஸ்ரவேலின் தேவன் என்பது அவரின் நாமமே. இஸ்ரவேலின் தேவன் என்பது அவரின் இஸ்ரவேலின் தேவன் என்பது அவரின் நாமமே. இஸ்ரவேலின் தேவன் என்பது அவரின் நாமமே. நீரே வழியே சத்தியமே ஜீவனே வாசலே ஒளியே மெய்ப்பரே எந்தன் இயேசுவே. வழியே சத்தியமே ஜீவனே வாசலே ஒளியே மெய்ப்பரே எந்தன் வழியே. வழியே சத்தியமே ஜீவனே வாசலே ஒளியே மெய்ப்பரே எந்தன் மந்தையின் துர்கமாவர் சீயோனின் அரணானவர் ராஜரீகம் என்னிடமாய் திருப்பிடும் தேவனாவர். மந்தையின் துர்கமாவர் சீயோனின் அரணானவர் ராஜரீகம் என்னிடமாய் மந்தையின் துர்கமாவர் சீயோனின் அரணானவர் ராஜரீகம் என்னிடமாய் திருப்பிடும் தேவனாவர். இஸ்ரவேலின் தேவன் என்பது அவரின் நாமமே. இஸ்ரவேலின் தேவன் என்பது அவரின் வழியே. வழியே சத்தியமே ஜீவனே வாசலே ஒளியே மெய்ப்பரே எந்தன் இயேசுவே. வழியே சத்தியமே ஜீவனே வாசலே ஒளியே மெய்ப்பரே எந்தன் வழியே. வழியே சத்தியமே ஜீவனே வாசலே ஒளியே மெய்ப்பரே எந்தன் இயேசுவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. செருபாபேலின் நிற்கும் பர்வதமே நீ சமபூமியாவாய் நிச்சயமாய் பலத்தினாலும் அல்ல. உங்க சத்தத்தை உயர்த்தி கர்த்தரின் ஆவி அந்த ஆவியானவரை கூப்பிட்டு பலத்தினாலும் அல்ல பராக்கிரமம் அல்ல கர்த்தரின் ஆவியினால். One more time. செருபாபேலின் நிற்கும் பர்வதமே நீ சமபூமியாவாய் நிச்சயமாய் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமம் அல்ல கர்த்தரின்
காணணுமே. சத்தத்தை உயர்த்தி தேவன் கர்த்தரே தேவன் ஜாதிகள் முழங்கணுமே. பரலோகத்தின் அக்கினியை பலிபீடம் காணணுமே. கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் ஜாதிகள் முழங்கணுமே. மழையாய் பெய்யட்டுமே, நதியாய் பாயட்டும். மழையாய் பெய்யட்டுமே, நதியாய் பாயட்டும். மழையாய் பெய்யட்டும், நதியாய் பாயட்டுமே. மழையாய் பெய்யட்டுமே, நதியாய் பாயலையோ. மழையாய் பெய்யட்டுமே, நதியாய் பாயட்டுமே. மழையாய் பெய்யட்டுமே, நதியாய் பாயட்டுமே. மழையாய் மழையாய் பெய்யட்டுமே, நதியாய் பாயட்டுமே. மழையாய் பெய்யட்டுமே, நதியாய் பாயட்டுமே. மழையாய் பெய்யட்டுமே, நதியாய் பாயட்டுமே. மழையாய் பெய்யட்டுமே, நதியாய் பாயட்டுமே. உள்ளங்கை மேகம் எழும்பட்டுமே, பெருமழையாய் பெய்யட்டுமே. உள்ளங்கை மேகம் எழும்பட்டுமே, பெருமழையாய் பெய்யட்டுமே. உள்ளங்கை மேகம் எழும்பட்டுமே, பெருமழையாய் பெய்யட்டுமே. அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். அந்த ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவோடு அக்கினியிலே உலாவின தேவன் இன்று நம் மத்தியிலே அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். அவர் நிகரே இல்லாத உன்னதமான தேவன். தேவரீர் உமக்கு ஒப்பானவர் யார்? அவர் உயர்ந்தவர். சகல துரைத்தனம், சகல அதிகாரம், சகல நாமம் அவருக்கு முன்பாக அடங்கும். அவர் ஆதியும் மந்தமுமானவர். அவர் இருந்தவராகவே இருக்கிறவர். அவர் வரப்போகிறவர். அவர் மாறனாதா, எல்லாவற்றிலும் உயர்ந்தவர், அகிலத்தை உண்டாக்கினவர், செயல்களிலே பெரியவர், ஆச்சரியமானவர், சமாதான பிரபு, இக்கட்டினை விடுவிக்கிறவர், தடைகளை உடைக்கிறவர், சேவலானவைகளை செவ்வாய் செய்கிறவர். நிகரே இல்லா தேவன் நீர், இணை இல்லாத இனிமையும் இரக்கம் செய் கைகளை உயர்த்தி தகப்பன் நம்ம மேல வச்ச இரக்கத்தை எல்லாம் நினைத்து பார்த்து ஐஸ்வர்யரே. நிகரே இல்லா தேவன் நீர், இணையில்லாத இனிமையும் இரக்கம் செய்யும் தகப்பன் நீர், இரக்கத்தில் ஐஸ்வர்யரே. கைகளை உயர்த்தி ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவாயே. எல்லாம் புகழும் கனமும் செலுத்திடுவேன், எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரை. ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவாயே. எல்லாம் புகழும் கனமும் செலுத்திடுவேன், எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரை. குறைகளை போக்கிடும் நிறைவும் நீர், எந்தன் ஜீவ அப்பமும். சத்தத்தை உயர்த்தி சிறகின் நிழலாய்
ஆண்டவரை நோக்கி பார்த்து குறைகளை போக்கிடும் நிறைவும் நீர் ஜீவ அப்பமும் Yes, Lord. சிறகின் நிழலாய் கூட வரும் எங்கள் மகிமையின் கரங்களை உயர்த்தி ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவையே எல்லா புகழும் கரமும் செலுத்திடுவேன் எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரை ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவையே எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன் எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரை வான சேனைகள் தூதர் கூட்டங்கள் பாடிடும் வல்ல நாமமே மூப்பர் யாவரும் விழுந்து வணங்கிடும் இணையற்ற வல்ல நாமமே வான சேனைகள் தூதர் கூட்டங்கள் பாடிடும் வல்ல நாமமே மூப்பர் யாவரும் விழுந்து வணங்கிடும் இணையற்ற வல்ல நாமமே கரங்களை உயர்த்தி மரண கூறினை ஒடித்து எழும்பின யூதராஜ சிங்கமே பாதாளத்தின் திறவு கோலினை கைகால உடையவரே மரண
சங்கீதம் 119 161 வசனத்திலிருந்து. ஸ்தோத்திர ஆண்டவரே, கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வார்த்தையை கொண்டு நீர் பேச வேண்டுமாய் செபிக்கிறோம். உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் ராஜா, நீர் பொறுப்பேற்று நடத்துவீராக. இயேசுவின் மூலம் செபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 165 வசனம். உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனென்றால் இந்த வேதமானது ஜீவிக்கிற ஒரு வார்த்தையாக இருக்கின்றது. ஹல்லேலூயா. ஜீவனை கொடுக்கக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாக இருக்கிறது அவருடைய வார்த்தையானது. ஹல்லேலூயா. இது பரிசுத்த ஆவியினால் உண்டாகப்பட்ட அருளப்பட்ட இந்த வார்த்தைகள் தான் இந்த வேதத்தினுடைய வார்த்தைகள். ஹல்லேலூயா. இது ஜீவனுள்ள வார்த்தையாக இருக்கிறபடினால இந்த கர்த்தருடைய ஆவியானவர் இந்த சங்கீதக்காரன் மூலமாக ஏவி விட்ட காரியம், உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை என்று நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு போதனையாக போதிக்கிறதை காண முடிகின்றது. அல்லேலூயா. அது மட்டுமல்ல, அவர் நமக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது, பிரபுக்கள் காரணமில்லாமல் என்னை துன்பப்படுத்தினார்களாம். அல்லேலூயா. இன்னைக்கு ஜனங்கள் எல்லாரும் மனுஷரை நம்பியும் பிரபுக்களை நம்பியும் தான் போகிறாங்க. அல்லேலூயா. வேதத்தில் சொல்லுகிறது, பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம். அதனால தான் அந்த சங்கீதக்காரனுடைய வார்த்தையானது இவ்விதமாக இருக்கு. பிரபுக்கள் காரணமில்லாமல் துன்பப்படுத்தினார்கள். மனுஷனும் பிரபுக்களும் இவ்விதமாக தான் நடப்பாங்க. அதனால தான் அவரை நம்பாதீங்க என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்குறது. அல்லேலூயா. இன்னைக்கு தேசத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஜனங்கள் எவ்வளோ பேர் தேவனை நோக்கி பார்க்கிறார்கள். அல்லேலூயா. ஆனால் சங்கீதக்காரர் சொல்றார், என்னுடைய இருதயம் உமது வசனத்திற்கே பயப்படுகிறது ஆண்டவர், வேற எதுக்குமே பயப்படல. அல்லேலூயா. அந்த அளவுக்கு உறுதியாக இருந்தான், அந்த அளவுக்கு வசனங்களை பற்றி கொண்டான், கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தான் என்று பார்க்கின்றோம். கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியும் பொழுது, அவருடைய வார்த்தையின் பேரில் அவர் மகிழ்ந்திருக்கும் பொழுது, தேவனை துதித்து மகிமைப்படுத்தி அவரை மாத்திரம் ஆராதிக்கும் பொழுது அவர் அநேக காரியங்களை நம் மூலமாக நிறைவேற்றுகின்றார். அநேக ஆசீர்வாதங்களை அவர் நமக்கு கட்டளை இடுகின்றார். அல்லேலூயா. ஆதியிலேயே தேவன் நமக்கு இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மோசே மூலமாக போதித்த காரியங்கள் என்ன என்று பார்த்தோம் அப்படின்னா, உபாகமத்தின் புத்தகம் 28வது அதிகாரத்தில் எல்லாருக்குமே தெரிந்த சம்பவங்கள் தான். அவர்கள் சொல்ற அந்த மோசே சொல்றார், இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தியத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால். எப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் கட்டளையிடுகிறார் என்று பார்த்தோம் அப்படின்னா, அவர் தொடர்ந்து வாசிக்கலாம். 28வது அதிகாரத்தில் 2வது வசனம். கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுக்கும் பொழுது உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும், நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உன் கர்ப்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளுமாய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா. இப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு உண்டான சகலத்தையும் தேவன் ஆசீர்வதிக்கின்றார். ஹல்லேலூயா.
உனக்கு விரோதமாக எழும்பக்கூடிய எந்த காரியமாக இருந்தாலும் அது வாய்க்காமலே போகும். ஏனென்றால் கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கின்றார். நம்மளது வலது பாரிசத்தில் அவர் நிழலா இருக்கின்றார். ஹல்லேலூயா. வலப்பக்கத்தில் அவர் நிழலா இருக்கின்றார். ஹல்லேலூயா. நாம் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகின்றார். கையிட்டு செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கின்றார். ஹல்லேலூயா. எப்பொழுது அவருடைய கட்டளைகளை மாத்திரம் நாம் கை கொண்டு அவருக்கு மாத்திரம் கொடுக்கக்கூடிய கனத்தை கொடுத்து அவருக்கு பயப்படுற பயத்தில் நாம் வாழும் பொழுது, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பொழுது, அவரை மாத்திரம் துதித்து ஆராதிக்கும் பொழுது தேவனுடைய ஆசீர்வாதம் இவ்விதமாய் நமக்கு பெருகுகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, எல்லோருமே இவருடைய கட்டளைகளை கை கொள்ள வேண்டும் என்பதுதான் வேதத்தினுடைய ஒரு நல்ல ஒரு போதனையாக இருக்கின்றது. ஹல்லேலூயா. ஏனென்றால் இந்த வார்த்தைகள் எல்லாம் ஒரு சாதாரண மனுஷனால் எழுதப்பட்டவை அல்ல, தேவனுடைய ஆவியினால் அருளப்பட்டது. ஹல்லேலூயா. இதன் மூலமாக ஒவ்வொருவரும் சீர்பட வேண்டும், ஸ்திரப்பட வேண்டும் என்பதுதான் தேவன் நமக்கு இந்த வார்த்தைகளை கொண்டு நம்ம மூலமாக அநேக ஜனங்களை, அநேக தேவனுடைய மனுஷர்களை கொண்டு நமக்கு போதிக்கின்றார். ஹல்லேலூயா. எஸ்ராவுடைய நாட்களில் நம்ம பார்க்கும் பொழுது எஸ்ரா எந்த அளவுக்கு வேதத்தில் தேறினவராக இருந்தார் என்று வேதம் நமக்கு போதிக்கின்றது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவருடைய வாழ்ந்த நாட்களில் பார்க்கும் பொழுது எஸ்ராவுன்ற புத்தகம் 7வது அதிகாரத்தில் 6வது வசனம், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அருளின மோசேயின் நியாயப்பிரமாணத்தில், மோசே கொடுத்த அந்த நியாயப்பிரமாணம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ, அந்த கட்டளைகள் என்ன எழுதப்பட்டிருக்கிறதோ அதன்படி செய்வதற்கு மோசே நியாயப்பிரமாணம் தேறின ஒரு வேதபாரகனாக இருந்தானாம். ஹல்லேலூயா. அப்போ எந்த அளவுக்கு அதை கற்றிருந்திருப்பான், எந்த அளவுக்கு ஞானத்தோடு அதை அந்த வேதத்தை அவர் வாசிக்கும் பொழுது அப்பேற்பட்ட ஒரு விசேஷித்த ஞானத்தை பெற்றுக்கொண்டானாம். ஹல்லேலூயா. அது ஞானத்தை போதிக்கிறது, ஞானத்தை கொடுக்கிறது. ஹல்லேலூயா. சொல்லு, வாசிப்போம். மோசேயின் நியாயப்பிரமாணத்திலே தேறின வேதபாரகனாக இருந்தான். அவனுடைய தேவனாய கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினால் அவனுக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரம் யார் மேல் எல்லாம் இருக்குதோ அவர்கள் எல்லோருமே பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. அவருடைய எல்லாவித ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்வதற்கு தகுதி உடையவர்களாக இருக்கின்றார்கள். ஹல்லேலூயா. இவர் மேல கர்த்தருடைய கரம் இருக்கிறது என்பதை உணர்ந்தாச்சு அப்படின்னா சகலத்தை அவர்கள் கொடுக்க முன் வருவார்கள். ஹல்லேலூயா. ஏன்னா கர்த்தருடைய நாமம் அவர்கள் மேல் தரிக்கப்பட்டிருக்கின்றது. ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, கர்த்தருடைய வேதத்தை ஆராய்ந்து அறிகிறானாம். 10வது வசனம், ஆராயவும் அதன்படி செய்யவும். அதோட விட்டுடல, ஆராய்ஞ்சா அதோட விட்டுடல, அல்லது மற்றவர்களுக்கு போதித்ததோட விட்டுடல, அதன்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். ஹல்லேலூயா. அப்ப எந்த அளவுக்கு தன்னுடைய இருதயத்தின் நினைவுகள் இருந்திருக்கும் பாருங்க. ஹல்லேலூயா. அந்த அளவுக்கு அந்த நியாய பிரமாணங்களை கற்று தேறி எல்லோருக்கும் ஒரு போதனையாக போதிக்கின்றார். எல்லோருமே இதை கை கொள்ள வேண்டும் என்பதுதான் எஸ்ராவுக்கு பிரியமாக இருந்தது. ஏனென்றால் இது எல்லாம் ஜீவனை கொடுக்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. சத்தியத்தின் பாதையிலே வழி நடத்தக்கூடிய வல்லமுள்ள ஒரு வார்த்தைகளாக இருக்கிறது. அதனால தான் அதை ஆராயவும், வேதத்தை ஆராய்ந்து அறிந்து அதன்படி செய்யவும், இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களை உபதேசிக்கவும் எஸ்ரா தன்னுடைய இருதயத்தை பக்குவப்படுத்தினார். அப்பேற்பட்ட பக்குவமுள்ள மனசு நமக்குள்ள இருக்கணும். நம்முடைய இருதயம் இன்னைக்கு அலைபாய்ந்து கொண்டு இருக்கிறது, சத்துரு தந்திரமாய் செயல்பட்டு கொண்டு இருக்கிறான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை தான் தொடுவான். ஜெபிக்க விடாதபடி, வேதத்தை தியானிக்க விடாதபடி, அதை ஆராய்ந்து அறிந்து கொள்ள விடாதபடி பல சூழ்நிலையில கொண்டு வருவான். குடும்பத்தில் பிரச்சனைகள், ஹல்லேலூயா, பிள்ளைகள் மூலயமாகவோ மற்றொரு மூலயமாகவோ ஏதாவது என்னைக்கு நம்ம நினைக்கிறோமோ அன்னைக்கு அப்பேற்பட்ட சம்பவங்கள் நடக்கும். இது எல்லாருமே அனுபவிச்சிருப்போம். ஹல்லேலூயா. ஆனாலும் அவற்றிலிருந்து நம்ம பக்குவப்பட வேண்டும் என்பதுதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு எஸ்ராவை போல எப்படி எஸ்ரா தன்னுடைய இருதயத்தை பக்குவப்படுத்தினானோ அதே போலதான் இந்த பூமியின் குடிகள் எல்லோருமே
வேதத்தை ஆராய்ந்து அறிந்து தன்னுடைய இருதயத்தை பக்குவமுள்ள இருதயமாய் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகின்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, பவுலும் சீலாவும் அந்த பெரையா என்ற பட்டணத்தில் இருந்த பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகளை அவர்கள் சொன்னதன் நிமித்தம் அந்த பட்டணத்தார் எல்லோரும் அதை ஆராய ஆரம்பித்தார்களாம். ஹல்லேலூயா. அப்ப எந்த அளவுக்கு போதனைகள் அவர்களுக்குள்ள கடந்து போய் இருக்கிறது, அவர்களுடைய இருதயத்தை அந்த அளவுக்கு தொட்டு இருக்கிறது அவர்களுடைய போதனையானது. ஹல்லேலூயா. உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்துட்டாங்க அப்படின்ட்டு தெசலோனிக்கே பட்டணத்தில் சொன்னாங்க. ஹல்லேலூயா. அங்கிருந்த இவர்களுக்கு ஒரு சம்பவங்கள் ஆக போகுது அப்படின்றதுக்காக ஜனங்கள் எல்லாம் அவருடைய சகோதரர்கள் அவர்களை அனுப்பிச்சு விட்டாங்க பெரையா என்ற பட்டணத்தில். அங்கே போனதுக்கப்புறம் அந்த ஜனங்களுக்கு போதித்த வேளையிலே அந்த போதனையானது ஒவ்வொருடைய இருதயத்தையும் தொட்டது. வார்த்தை அவர்களுடைய இருதயத்தை கடந்து சென்றது. கர்த்தருடைய வார்த்தை அவ்விதமாக அவர்கள் போதித்தார்களாம். ஹல்லேலூயா. தெசலோனிக்கே பட்டணத்தை காட்டில் இவர்கள் ஞானமுள்ளவர்களாக இருந்தார்களாம். ஹல்லேலூயா. அந்த அளவுக்கு ஞானத்தை போதிக்கக்கூடியதா இருக்கிறது கர்த்தருடைய வார்த்தையானது. ஹல்லேலூயா. நம்ம எத்தனையோ தடவை நம்ம படிச்சிருப்போம். எந்த அளவுக்கு நம்மளுடைய இருதயத்தை நம்ம பக்குவப்படுத்தியிருக்கிறோம், எந்த அளவுக்கு நம்ம அதன்படி வாழ்ந்துருக்கிறோம். அநேக நேரங்களில் நம்ம விட்டுடுறோம், ஃபெயிலியர் ஆகிடுது. அநேக சம்பவங்களில் ஃபெயிலியர் ஆகிடுது. ஹல்லேலூயா. அவற்றை எல்லாவற்றையும் நாம் நினைத்து ஆராய்ந்து அறிந்து விட வேண்டிய காரியங்களை விடும் பொழுது கர்த்தருடைய வார்த்தையானது நமக்குள்ள நிலைத்திருக்கும். அவருடைய ஆசீர்வாதமானது நமக்குள்ள நிலைத்திருக்கும். நிலைத்திருக்க வேண்டும் என்றால் அதை ஆராய்ந்து அறிய வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய இருதயத்தை வேற எங்கேயும் சிதறவிடாதபடி, எண்ணங்கள் சிதறவிடாதபடி ஒரு மனப்பாட்டின் ஆவியை தேவன் நமக்குள்ள ஊற்றப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அப்பொழுதுதான் அதில் நம்ம நிலைத்திருக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் வசனம் சொல்லுகிறது. அதனால தான் இந்த சங்கீதக்காரர் சொல்லுகிறார், உம்முடைய வேதத்தையோ நான் நேசிக்கிறேன் ஆண்டவரே. எந்த அளவுக்கு வேதத்தில் அன்பு வைத்திருக்கிறான், தேவனுடைய வார்த்தையில் எந்த அளவுக்கு அன்பு வைத்திருக்கிறார் என்பதை நாம் காண முடியுது. ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, உமது நீதி நியாயங்களின் நிமித்தம் ஒரு நாளில் 7 தரம் உம்மை துதிக்கிறேன். உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம். அப்பேற்பட்ட சமாதானத்தை அவன் பெற்றுக்கொண்டிருந்தான். சங்கீதக்காரன் அப்பேற்பட்ட சமாதானத்தை பெற்றுக்கொண்டதுனால தான் இந்த பூமியின் குடிகள் எல்லோருமே சமாதானத்தோடு வாழ வேண்டும், தேவனை ஒன்றித்து வாழ வேண்டும் என்று ஒரு நோக்கத்தோடு நமக்கு ஒரு போதனையாக போயிருக்கின்றான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால இதுவரைக்கும் எப்படி இருந்தோமோ அது ஒரு வழியாக போயிடட்டும். இனிமேல் நம்முடைய இருதயத்தை பக்குவப்படுத்தக்கூடிய தன்மையை தேவன் நமக்குள்ள ஊற்றப்படணும். ஹல்லேலூயா. அந்த தன்மையை தேவனிடத்திலிருந்து நம்ம பெற்றுக்கொண்டு இந்த வேதத்தை எப்பொழுதெல்லாம் நாம் ஒவ்வொரு நாளும் தான் வாசிக்கிறோம், ஒவ்வொரு நாளும் வாசிக்கும் பொழுது நம்மளுடைய சிந்தனைகள் சிதறாதபடிக்கு, அதை தியானிக்கும் போது ஆராய்ந்து அறியும் பொழுது நம்மளுடைய சிந்தைகள் எங்கேயும் சிதறாதபடிக்கு ஆவியானவர் நமக்கு உதவி செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. அப்பொழுதுதான் தேவன் நம்மளை இந்த வேதத்தில் ஒரு தேறின வேத பாரகனாக நம்மை உருவாக்குவார். நம்மளை கொண்டு இந்த பூமியின் குடியில் அநேகர் இன்னும் கர்த்தரை அறியாத ஜனங்கள் அநேகராக இருக்கிறப்பனாலே நம்மளை கொண்டு தேவன் அனுப்புவார். ஹல்லேலூயா. இந்த பூமியின் குடிகள் எல்லாம் தேவனை அறிகிறார், அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தபடினாலே உங்களை என்னை இந்த பாவமான உலகிலிருந்து, இந்த பாவமான இந்த உலகத்திலிருந்து நம்மளை பிரித்தெடுத்திருக்கின்றார். பிரித்தெடுத்ததுக்கான நோக்கம் அதுதான். ஹல்லேலூயா. எப்படி எஸ்ரா தேறின வேத பாரகனாக இருந்து அவன் மட்டும் கற்றுக்கொண்டு தனக்குள்ள மட்டும் வைத்துக் கொள்ளல, மாறாக அதை போதித்தான், உபதேசித்தான். ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட காரியங்களை நாம் செய்ய வேண்டும் என்பதுதான் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறது. நாம் அவரை ஏற்றுக்கொண்டு கர்த்தர் நம்மளை இரட்சிப்பின் பாதையிலே வழி நடத்தி கொண்டிருக்கின்றார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகள் எல்லாம் அசால்ட்டாக நம்ம நினைச்சிடக்கூடாது, உதாசீனமாக நம்ம நினைச்சிடக்கூடாது. இவை சாதாரண ஒரு மனுஷனால் எழுதப்பட்டவை அல்ல, மாறாக ஆவியானவர் உணர்த்தப்பட்டதினாலே, ஆவியானவர் அருளப்பட்டதினாலே இந்த வார்த்தைகளை நமக்கு கொடுத்திருக்க இதை நம்ம கையில் வச்சிருக்கணும் இன்னைக்கு. ஹல்லேலூயா. நம்ம எல்லோருமே பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. இந்த வேதம் எல்லோருடைய கைகளிலும் போய் சேர வேண்டும் என்பதுதான் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால தான் சொல்றா, பிரபுக்கள் காரணம் இல்லாமல் என்னை துன்பப்படுத்தினார்கள், ஆனால் என்னுடைய இருதயம் உமது வசனத்திற்கே பயப்படுகிறது. அந்த கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயம் ஒவ்வொருவருக்கும் இருக்கணும். ஹல்லேலூயா. அப்பொழுது சகலத்தையும் தேவன் நம்மளை கொண்டு
நாம் முடிவு பரியந்தம் சாட்சியாக இருக்கும்படியாக நம்மளை கொண்டு பலத்த காரியத்தை செய்வாராக. அல்லேலூயா. கர்த்தர் தாமே தொடர்ந்து நம்மளை வழி நடத்துவாராக. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, நான் ஒருவன் மாத்திரம் மீறடிக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன், நான் ஒருவன் மாத்திரம் மீறிருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன், நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார், நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார், நெருப்பாய் இறங்கிடுவார் என் தேவன், நெருப்பாய் இறங்கிடுவார், ஆவியே 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 ஆவியே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, ஏரியாற்று நீர் வற்றி போனாலும் வற்றாத ஜீவநதி நமக்கு உண்டு, ஏரியாற்று நீர் வற்றி போனாலும் வற்றாத ஜீவநதி நமக்கு உண்டு, பின்னிட்டு பாராமல் முன்னடப்பேன், நான் பின்னிட்டு பாராமல் முன்னடப்பேன், அழைத்தவர் கரம் நடத்தும், என்னை அழைத்தவர் கரம் நடத்தும், ஆவியே ஆவியே ஆவியே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. ஒவ்வொரு வருஷமும் ஸ்காலர்ஷிப் கொடுப்போம். இந்த வருஷமும் ஸ்காலர்ஷிப் கொடுப்பதற்கு ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். அவர்கள் வந்து வாங்கி கொள்ளும்படியாக பாஸ்டர் மூலியமாக சபையினுடைய காரியமாக இது கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஓபியத் 10th பாஸ் பண்ணி 11th போகிறதுனால, அடுத்தது ஏஞ்சல் +2 பாஸ் பண்ணி காலேஜில் சேர்றதுனால அவளுக்கு ஒரு சின்ன காரியம். எக்லால் கெவின் வந்து சீனியர், அவர் இன்ஜினியரிங் காலேஜில் படிச்சுட்டு இருக்காரு. அடுத்து சந்தியா, பாப்பாவும் இன்ஜினியரிங் காலேஜ் படிச்சுட்டு இருக்கிறான். அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. சரி, நம்முடைய சபையில் அது இப்படிப்பட்ட ஒரு காரியங்களை தேவன் நடத்துவதற்கு அநேகரை எழுப்பியிருக்கிறார். அவர்களுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. இதிலேருந்து என்னென்னா சபை வளருகிறது என்று அர்த்தம். படிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு உற்சாகம். பெரிய தொகை இல்லை, இது சும்மா சின்ன தொகையாக இருந்தாலும் கர்த்தர் அவர்களுக்கு அது போதுமானதாக ஆசீர்வதிப்பார் என்று நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அபிஷேகத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். தாவீதின் மேலே இருந்த அபிஷேகம்.
தாவீதின் மேலே இருந்த அபிஷேகம் பற்றி குறித்து வேதம் என்ன சொல்லுகிறதுனா, சங்கீதம், அதாவது 1 சாமுவேல் புஸ்தகம் 17வது அதிகாரம் 45-46 வசனத்தை வாசிக்கலாம். அவன் மேலே தேவனுடைய ஆவியானவர் அவன் மேல் வந்தார். அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது சாமுவேல் தீர்க்கதரிசி அங்கே போகிறார். அவர் வீட்டுக்கு போகிறார், ஈசாயினுடைய வீட்டுக்கு போகிறார். கர்த்தர் சொல்லி போகிறார், நான் சொல்லுகிறவனை எனக்காக அபிஷேகம் பண்ணு என்று சொல்லி. அப்போது அவன் போகும்போது ஆண்டவர்கிட்ட கேட்குறான், ஆண்டவரே, நான் போகிற காரியங்கள் சவுலுக்கு தெரிஞ்சால் என்னை கொன்றுவானே அப்படின்னு. நீ போ, நான் கூட இருந்து என்ன சொல்கிறேன்னா அதை மட்டும் செய், அவங்களுக்கு பலி செலுத்த போகிறேன்னு சொல்லி போ அப்படி சொல்கிறார். போகிறாரு. ஈசாயின் குடும்பத்தில் போனோன்னே அங்கே இருக்கிற பிள்ளைகள் பூரா வரிசையாக வராங்க. யோனா ஆண்டவரேன்னு கேட்குறாரு, இவன் இல்லைன்னு. அப்போது எல்லாம் முடித்ததுக்கப்புறம் ஈசாயிட்ட சாமுவேல் கேட்குறாரு, இவ்வளோதான் பிள்ளைகளா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை, இன்னும் ஒருத்தன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிறான் என்று சொல்லி. அவன் வந்தால் தான் நான் ஆகாரத்தையே புசிப்பேன்னு சொல்லி பலியிட்டதை நான் புசிப்பேன் என்று சொல்லிட்டு அமர்ந்திருக்கிறார். அவனை சீக்கிரமாய் வேகமாய் கூட்டிகிட்டு வந்து அங்கே சாமுவேலுக்கு முன்பாக நிறுத்துகிறார்கள். ஆண்டவர் சொல்கிறார், இவன் தான் எனக்காக அபிஷேகம் பண்ணு சொல்லி. அல்லேலூயா. ஆகவே அவன் ப்ரிப்பேர் பண்ணி வந்த அந்த கொம்பு தைல அபிஷேகத்தை அவன் மேல் ஊற்றுகிறார். அல்லேலூயா. அந்த நாள் முதல் கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் இருந்தார். பிரைஸ் தி லார்ட் சொல்லுவோமா? நீங்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை எப்போ பெறுறீங்களோ அந்த நாள் முதல் கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மேலே தங்கியிருக்கிறார். ஆவியானவர் உங்களுக்குள்ளே தங்கும்போது ஒரு பெரிய மாற்றத்தை தேவன் வைக்கிறார் அல்லது உருவாக்குகிறார், மாற்றத்தை உங்களுக்குள்ளே ஏற்படுத்துகிறார். ஆடுகளுக்கு பின்னாக போய்கொண்டிருந்த தாவீது, ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த தாவீதுக்கு இப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் வந்ததுக்கு அப்புறம் அவனுடைய நிலைமை மாறியது. அல்லேலூயா. அவனுடைய சூழ்நிலைகள் மாறியது. அவங்க சகோதரர்கள் மத்தியிலே, தகப்பன் தாய் மத்தியிலே அவன் ஆடு மேய்ப்பதற்கு தான் லாயக்கு என்று நினைத்து கொண்டு அவனை அதற்காக ஒதுக்கப்பட்டவன் போல இருந்தாலும், ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் வந்ததுக்கு அப்புறம் டோட்டல் சேஞ்சஸ் அவனுக்கு உண்டாந்தாங்க. பிரைஸ் தி லார்ட். இப்போது ஒரு சம்பவம் நடக்குது. என்ன நடக்குதுன்னா, சவுலுக்குள்ளே ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. சவுல் தேவனுடைய திட்டத்துக்கு மாறுதலாய் நடந்ததுனால கர்த்தருடைய ஆவியானவர் அவனை விட்டு போயிட்டார். நீங்கினார். கர்த்தரால் வரவிடப்பட்ட பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணினது. அல்லேலூயா. அப்போ கர்த்தர் அனுமதிக்கிறார். பொல்லாத ஆவி போய் அவனை கலங்க பண்ணுவதற்கு கர்த்தர் என்ன செய்கிறாரு? அனுமதிக்கிறார். இன்றைக்கி நல்லா கவனிக்கிறீங்க. ஏன் அனுமதிக்கிறாரு? எதுக்கு அனுமதிக்கிறாரு சொல்லுங்களேன். தேவ சித்தத்தை அவன் அறிந்தும் செயல்படாததுனால நலமானதை தனக்காக எடுத்து வைத்து கொண்டான். பிரைஸ் தி லார்ட். தேவன் சொன்னதுக்கு மாறாக நடந்தான். அதுதான் அர்த்தம். இன்றைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவன் இருந்ததுனால கர்த்தரால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அலக்களிக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். சில வேளையில் நம்மளை கலங்க பண்ணுகிற ஆவியை கர்த்தர் அனுமதிக்கிறார். ஏன்? நாம் தேவ திட்டத்துக்கு மாறாக, தேவ சித்தத்துக்கு மாறாக, நாம் தேவனுடைய கற்பனைகளுக்கு மாறாக, தேவனுடைய ஆலோசனைகளுக்கு மாறாக நாம் நடக்கும்போது கர்த்தர் பார்ப்பார். நீ மனம் திரும்பல அப்படின்னா கண்டிப்பாக அங்கே ஒரு பொல்லாத ஆவி உன் குடும்பத்தை கலங்க பண்ணும். பிரைஸ் தி லார்ட். அப்படித்தான் இந்த சவுலுக்குள்ளே அந்த கலங்க பண்ணுகிற ஆவி உள்ளுக்குள்ளே வந்ததுனால இப்போ அவனால் ஒன்றுமே செய்ய முடியல. அவனுக்கு பயங்கரமான ஒரு வெறித்தனம் அவனுக்குள்ளே இருக்குது. ஆனால் இதை போகணும்னா என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்போ ஒருத்தர் சொல்கிறான், ஒரு நல்ல வாசிக்கக்கூடியவனை தெரிந்தெடுத்து, சுரமண்டலத்தை வாசிக்கிறவனை தெரிந்தெடுத்து அவன் வந்து வாசித்தால் உனக்கு இந்த ஆவி உன்னை விட்டு போயிடும்னு சொல்லி ஆலோசனை கொடுக்குறான். அப்போ தேடுங்கடா, அப்படிப்பட்ட யாராவது ஒருவன் இருக்கிறானா தேடுங்கள் சொல்லும்போது சொல்கிறான், ஈசாயின் மகன் ஒருவன் இருக்கிறான், கண்டிருக்கிறேன். அவன் வாசிப்பதில் தேறினவன்,
அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், சௌந்தரியம் உள்ளவன், கர்த்தர் அவனோடு இருக்கிறார். எப்போ அபிஷேகம் அவனுக்கு பண்ணப்பட்டதோ அப்பையிலிருந்து கர்த்தருடைய ஆவியானவர் அவனோடு கூட இருக்கிறார், அல்லது கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். நீங்க எப்போ அபிஷேகம் பெற்றீங்களோ அப்பையிலிருந்து கர்த்தர் உங்க கூட தான் இருக்கிறார். உங்களை கொண்டு பலத்த காரியங்களை செய்ய போகிறார். சவுலோடு அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான், சவுலோடு கர்த்தர் இருந்தார் தான். ஆனால் அவன் மாறுபட்டுட்டான். அதனால தான் இன்னைக்கு அபிஷேகம் பெற்றவங்களுக்கு நான் சொன்னேன், பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை ஒரு நாள் இழந்து போகாதபடி ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த சின்ன பிள்ளைகளுக்கு நான் ரொம்ப சொல்கிறது என்னென்னா, அவங்க பெற்றோர்களை கீழ்ப்படிந்து ஆண்டவருக்கு முன்பாக உண்மையாய் நீ நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி சின்ன பிள்ளைகளெல்லாம் அபிஷேகம் பெற்றிருக்கிறாங்க. நேற்றெல்லாம் இந்த கிரிஃபின்லாம் பயங்கரமான ஒரு அபிஷேகம். நேற்று சொல்லவே முடியல. அப்படிப்பட்ட ஒரு சின்ன பையனுக்கு அவ்வளோ தாகத்தை கர்த்தர் கொடுத்ததுனால அவன் மேலே ஆண்டவர் ஊற்றுறார். ஹல்லேலூயா. அவன் விசேஷமாக அது ஒரு மாறுபட்ட ஒரு காரியத்தை நான் பார்க்க முடிச்சு இந்த வெள்ளிக்கிழமை இரவு நேர ஜெபத்தில், ஆல் நைட் ப்ரேயரில் அப்படிப்பட்ட ஒரு காரியம் காணப்பட்டது. பிரைஸ் தி லார்ட். அதனால் பிள்ளைகளை வளர விடுங்க. உங்கள் பிள்ளைகள் மூலியமாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. ஆகவே இந்த சவுலுக்குள்ளே இருந்த அந்த அசுத்த ஆவி போகணும்னா இப்படிப்பட்ட ஒருத்தனை தேடணும். அப்போ தாவி இதை கொண்டு வந்து நிறுத்துகிறாங்க. அவன் என்ன செய்கிறான்? கர்த்தரை மகிமைப்படுத்தி அவன் வாசிக்கும் பொழுதே அவனுக்குள்ளே இருக்கிற, யாருக்குள்ளே இருக்கிற, சவுலுக்குள்ளே இருக்கிற அசுத்த ஆவி அவனை விட்டு போனது, விடுதலை ஆனது. இதுவரைக்கும் தாவீது எங்கே வாசித்துக்கிட்டு இருந்தா? கிண்ணறம் காட்டில் வனாந்திரத்தை வாசித்துக்கிட்டு இருந்தான். அந்த வாசிப்பை யார் கேட்டது? ஆடுகள் கேட்டு மேய்ஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. அல்லேலூயா. இன்னைக்கு இந்த கிண்ணற சத்தத்தை யார் கேட்டுச்சு? பிசாசு கேட்டுச்சு. சவுலுக்குள்ள இருந்த பிசாசு தானே கேட்டுருக்குது. போயிடுச்சு. நான் போயிடுறேன்ப்பா, இதில் இந்த சத்தத்தை என்னால் கேட்கவே முடியாது. ரைஸ்லா, நீங்கள் சொல்கிற அல்லேலூயா இருக்குதே, இந்த பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் ஓடி போகணும். இந்த அல்லேலூயாங்கிற ஒரு அர்த்தத்துக்கு எவ்வளோ நிறைய அர்த்தம் இருக்குது. இந்த அல்லேலூயான்னு சொல்லும் பொழுதே பிசாசு அலறும். அல்லேலூயா. அதனால தான் நம்ம அல்லேலூயா காரங்கன்னு சொல்கிறாங்க. அல்லேலூயா காரங்க வந்தாலே எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். பிரைஸ் தி லார்ட். அப்போ நாம் சொல்லுகிற இந்த வார்த்தை இந்த பக்கத்தில் இருக்கிற எல்லா கிரியைகளும் ஓடியே போகணும். இந்த பக்கத்தில் எவனும் இருக்கவே, ஆமாம், எந்த பொல்லாத ஆவியும் இங்கே பக்கத்தில் இருக்க எந்த குடும்பத்தையும் தொடவே கூடாது. அல்லேலூயா. இவர்களால் நான் பிழைத்து கொண்டு இருக்கிறேன்னு சொல்லணும். பிரைஸ் தி லார்ட் சொல்லுவோமா? தாவீது மேலே இருந்த அந்த அபிஷேகம், பொல்லாத சவுலுக்குள்ளே இருந்த பொல்லாத ஆவி அவனை விட்டு நீங்கியது. அல்லேலூயா. இன்னைக்கும் உங்கள் மேலே ஊற்றப்பட்டிருக்கிற அபிஷேகம், நீங்கள் ஜெபம் பண்ணும்போது, நீங்கள் கைகளை வைக்கும்போது, நீங்கள் பாடும்போது அடுத்தவங்களுக்குள்ளே இருக்கிற பொல்லாத ஆவி அவங்களை விட்டு போகும். அதுக்கு தான் உங்கள் மேலே அந்த அபிஷேகத்தை வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்க. நீங்கள் ஜெபம் பண்ணும்போது தாவீதின் மேலே ஊற்றப்பட்ட அந்த அபிஷேகம் என் மேலேயும் இருக்குது. ஆண்டவரே, தாவீதோடு இருந்த கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறீங்க. இவங்களுக்காக நான் ஜெபிக்கும் போது, இவங்களுக்கு மேலே நான் கை வைக்கும் பொழுது, நான் ஆண்டவரை பாடி துதிக்கும் போது, இங்கே இருக்கிற எல்லா பிசாசின் கிரியைகள், என் குடும்பத்தை கலங்கழிக்கிற கிரியைகள் இன்றோடு ஒழிந்து போகணும். ஜெபம் பண்ணுங்களா? அல்லேலூயா. உங்கள் ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். அல்லேலூயா. 1 சாமுவேல் 17 அதிகாரம் 45-46 வாசிங்க. அதற்கு தாவீது, இப்போ பெலிஸ்தன் ஒருத்தன் வந்தான். இப்போ அடுத்த பாருங்கள், அபிஷேகம் அவனுக்குள்ளே இருந்ததுனால அதாவது தேசத்துக்கு விரோதமாக எழும்புகிற ஒருத்தனை எப்படியாக ஆவியானவர் தாவீதை கொண்டு முறியடித்தார் என்பதை இதில் பார்க்குறோம். வாசிக்கலாம். நானும் யார் நிந்தித்த? யார்? பெலிஸ்தர். கோலியாத்து தேவனை நிந்திக்கிறான், தேவ ஜனத்தை நிந்திக்கிறான். ஆகவே நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தருடைய நாமத்தினால உன்னிடத்துல நீ ஈட்டியை வச்சிருக்கலாம், பட்டயத்தை வச்சிருக்கலாம்,
கேடகத்தை வச்சிருக்கலாம், குல்லாவை போட்டிருக்கலாம், எது வேணாலும் வச்சுக்கப்பா, என்கிட்ட ஒன்றுமே இல்லை. வனாந்தரத்தில் அவன் எப்படி இருந்தானோ அதே ட்ரெஸ்ஸில் தான் வந்திருக்கிறான், நிற்கிறான். கையில் என்ன இருக்குது? கவன் கல் மட்டும்தான் இருக்குது. பிரைஸ் தி லார்ட். ஆனால் நான் வந்திருக்கிறது யார் நாமத்தினால வந்திருக்கிறேன்? நீ யாரை நிந்திச்சியோ அந்த ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினால உன்னை மேற்கொள்கிறேன். இந்த அபிஷேகம் தான் அந்த கோலியாத்தை முறியடிக்க வைத்தது. உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் தான் உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற கோலியாத்தை போல இருக்கிற பொல்லாதவனை முறியடிக்க வைக்கிறது. ஹல்லேலூயா. இதை நம்ம மறந்துடுறோம். போனா போயிடணும். ஏன்னா அவர் அப்படிப்பட்ட அதிகாரத்தை, வல்லமையை நமக்கு வைத்திருக்கிறார். அதான் அபிஷேகம். ஹல்லேலூயா. ஆகவே நாம் கர்த்தருடைய நாமத்தினால, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அதை செய்யும் போது கர்த்தர் அதை செய்ய வைக்கிறார். அதனால அது நமக்கு விரோதமாக எழும்பவே முடியாது. அப்போ தாவீதுக்குள்ள இருந்த அபிஷேகம் கோலியாத்தை முறியடிப்பதற்குண்டான ஒரு அபிஷேகம். முதல்ல பார்த்தோம், பிசாசு, சவுலுக்குள்ள இருந்த பிசாசை துரத்துகிற ஒரு அபிஷேகம். இந்த அபிஷேகம் எப்போது? உனக்கு விரோதமாக எந்தெந்த காரியங்கள் வருதோ, உன் குடும்பத்துக்கு விரோதமாக எந்தெந்த காரியங்கள் வருதோ, உங்கள் பிரச்சனைகளுக்கு விரோதமாக எந்தெந்த காரியங்களை பிரச்சனை உண்டு பண்ணுகிறதோ அதுக்கெல்லாம் நீங்கள் என்ன செய்யணும்? மேற்கொள்ள வேண்டுமானால் இந்த அபிஷேகம் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டும். அல்லேலூயா. முறியடிக்கிற அபிஷேகம். அல்லேலூயா. நிர்மூலமாக்குற அபிஷேகம். அல்லேலூயா. வெட்டுகிற அபிஷேகம். அவன் பட்டயத்தை எடுத்து அவனவே தாவீதை வெட்டி போட்டானா? கையில் பட்டயம் இல்லையில, அவன் பட்டயத்தை எடுத்த அவனை வெட்டிட்டான். அதான் தேவன் கொடுக்கிற ஒரு மகத்துவமான ஒரு வல்லமை. பிரைஸ் தி லார்ட். அப்படிப்பட்ட அபிஷேகத்தை நமக்கு இன்னைக்கு வைத்திருக்கிறார். அதை நம்ம புரிந்து கொண்டு செயல்படணும். மூன்றாவது காரியம் என்னன்னா, அவன் எப்பொழுதுமே புத்திமானா இருந்தானா. அல்லேலூயா. அடுத்தது இன்னொரு காரியம் சொல்கிறேன். 1 சாமுவேல் வாசிங்க, 18வது அதிகாரம் 14வது வசனம். தாவீது தான் செய்கிற எல்லாவற்றிலும் புத்திமானாய் நடந்தான். அபிஷேகம் பண்ணப்பட்டவனோட தான் கர்த்தர் இருப்பார். யாரெல்லாம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றீங்களோ அவங்களோடு கர்த்தர் இருக்கிறார் என்பதை உண்மையை நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும். அப்போ தாவீது தான் செய்கைகள் எல்லாம், அவன் என்னென்ன காரியங்கள் செய்தானோ அதில் எல்லாம் அவன் எப்படி இருந்தானா? புத்திமானாய் இருந்தான், ஞானம் உள்ளவனாய் இருந்தான், ஞானமாய் செயல்பட்டான், கர்த்தரிடத்தில் எப்பொழுது விசாரிக்கிறான். அதுதான் புத்தி. கண்டு யார் பார்த்தீங்களா? இப்போ சவுல் பயப்பட ஆரம்பிச்சிட்டான். யாருக்கு? சவுல் யாரு? ராஜா. ராஜா இப்போ சாதாரண ஆடு மேய்க்கிறவனுக்கு ஏன்? அவன் மேல இருந்த அபிஷேகம், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அவன் தந்திரவாளின்னு அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. யாருக்கு? சவுலுக்கு தாவீதை குறித்து நல்லா தெரியும். அவன் தந்திரம் உள்ளவன், அவன் புத்திமான்றான், அவன்கிட்ட தப்பிக்கவே முடியாதுன்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டான். அதனால அவனுக்கு ஒரு ஞானம் என்னதுன்னா, இவனை எப்படியாவது கொன்றணும். என்னென்னமோ வழியெல்லாம் பண்ணி பார்த்தா முடியல. அவன் தந்திரவாளி, அவன் எங்கேயாவது இருப்பான் அப்படிலாம் சொல்லி பார்த்தான். பிரைஸ் தி லார்ட். எனக்கு அருமையானவளே, அடுத்தவன் பார்த்து உங்களை பார்த்து சொல்லணும், நீங்கள் புத்திமான்கள், நீங்கள் ஞானவான்கள், நீங்கள் சகலத்தையும் உங்களால் செய்ய முடியும், நீங்கள் புத்தியாய் நடக்கிறவர்கள். அல்லேலூயா. யார் சொல்லுவாங்க? மற்றவர்கள் சொல்லுவாங்க. அப்போ தன் காரியத்தில் இன்னைக்கு அபிஷேகம் பெற்றுக்கொண்டவர்கள் அவங்க எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? புத்திமானாய் நடந்து கொள்ளுங்க. எல்லா காரியங்களிலும் புத்தியாய் செயல்படுங்க. யாரிடத்துல எதுக்கும் போய் நிற்காதபடி புத்தியாய் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆலோசனை கேளுங்க. ஆண்டவர் உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பார், ஆண்டவர் உங்களுக்கு புத்தியை கொடுப்பார். அல்லேலூயா. ஆகவே உங்களை கண்டு மற்றவர்கள் பயப்படணும். ஏன்னா உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகம் அப்படிப்பட்ட அபிஷேகம். அல்லேலூயா. உங்களை கண்டாலே மற்றவங்களுக்கு ஒரு பயம் இருக்கணும். ராஜாவுக்கு இருந்துச்சு பயம், ராஜாவுக்கு இருந்துச்சு. ஆடு மேய்க்கிற தாவீதுக்கு மேலே தாவீதை கண்டு அவனுக்கு பயம். நீங்கள் உங்களை கண்டு பயப்படணும். பிரைஸ் தி லார்ட். இல்லைன்னா பயப்படலனாலும் பட்சமாவது உங்கள்கிட்ட நடந்து கொள்ளணும். பிரைஸ் தி லார்ட். அப்படிப்பட்ட அபிஷேகம்
தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு தனிப்பட்ட மனுஷனுக்கு தேவன் கொடுத்திருக்கிற இப்படிப்பட்ட அபிஷேகம் எப்பேற்பட்ட அபிஷேகமாக இருக்கிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது என்ன செய்கிறாங்க, அவன் வாழ்க்கையில் விருத்தி அடைகிறான். எனது அவன் வர வர விருத்தி அடைந்தான். வாசிங்க 2 சாமுவேல் 5:10. 2 சாமுவேல் 5:10. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர், ஆமா, அபிஷேகம் பண்ணப்பட்டவன் நாளுக்கு நாள் விருத்தி அடையணும். அப்போ விருத்தி அடைய அடைய கர்த்தர் உன் கூட தான் இருக்கிறாருன்னு அர்த்தம். இது டெஸ்ட் பண்ணி பாருங்க. நீங்கள் என் மேலே ஆவியான இருக்கிறீங்கல்ல, இது வரைக்கும் நான் டெஸ்ட் பண்ணல, எனக்கு கூட செய்யுங்க ஆண்டவரே. நீங்கள் என்னோடு கூட இருந்தால் நான் விருத்தி அடையணும், எல்லாவற்றிலும் விருத்தி அடையணும். பாருங்க, சங்கீதம் 1 3வது வசனத்தை கடைசி பகுதி வாசிங்க. தன் காலத்தில் தன் கனியை தந்து எளியவராக இருக்க மனத்தை போல இருப்பான், அவன் செய்வதெல்லாம். ஆவியான உங்க மேல இருந்தால் நீங்க செய்வதெல்லாம் வாய்க்கணும். ஹல்லேலூயா. அப்ப தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். அப்புறம் சேனைகளின் கர்த்தர் அவனோடு இருந்தார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம மேல இருக்கும்போது நம்ம கூடவே கர்த்தரும் இருந்து ஞானமாய் செயல்படுவதற்கும் புத்தியாய் நடப்பதற்கும் பேசுவதற்கும் கர்த்தர் என்ன செய்றாரு? ஆமாம், ஞானத்தை தருவார். ஏன்னா சேனைகளின் கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார். அப்போ சேனைகளின் கர்த்தர் என்பது பெரிய இராணுவங்களின் தேவனாக இருக்கிறார். அப்படிப்பட்டவர் நம்மளோடு இருந்து நமக்கு ஆலோசனைகளை கர்த்தர் கொடுக்கிறாராம். ஹல்லேலூயா. ஆகவே அப்படிப்பட்ட தேவனுடைய அபிஷேகம் நம்ம மேலே இருக்கும்போது நாம் புத்திமானாய் நடக்க முடியும், நாம் விருத்தி அடைய முடியும். ஹல்லேலூயா. அபிஷேகம் பெற்றவர்கள் இன்னும் அபிஷேகத்தில் விருத்தி அடையணும். பிரைஸ் தி லார்ட். அந்த விருத்தி என்பது பல விதத்தில் நமக்கு உதவக்கூடியதாக இருக்குது. வாழ்க்கையிலையும் நமக்கு விருத்தி அடையணும், ஆவிக்குரிய பிரகாரமாகவும் நாம் என்ன செய்யணும்? விருத்தி அடையணும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு அதாவது விருத்தி அடைகிற அந்த அபிஷேகம், அந்த ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இது தனிப்பட்ட முறையில் தாவீதுக்கு உண்டான ஒரு அபிஷேகம். என்னென்ன அபிஷேகம் இருந்துச்சு? சத்ருவை அல்லது பிசாசை மேற்கொள்கிற அபிஷேகம், பலவான மேற்கொள்கிற அபிஷேகம், புத்திமானாய் நடக்கிற அபிஷேகம், விருத்தி அடைகிற அபிஷேகம். பிரைஸ் தி லார்ட். இந்த 4 காரியமும் தாவீதுக்குள்ளே இருந்தது, இன்னைக்கு நமக்குள்ளேயும் இருக்கிறது. கேட்கணும் நீங்கள், ஆண்டவரே தாவீது மேலே ஊற்றப்பட்ட அந்த அபிஷேகம் எனக்கும் வேணும் ஆண்டவரே. கேளுங்க. ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு ராஜரீக அபிஷேகம் பெற்ற அவன் என்னென்ன காரியங்களை செய்தான் என்று பின்னாடி தெரிந்து கொள்ளலாம். ஹல்லேலூயா. நீங்கள் அந்த மாதிரி காரியத்தை கேட்க. 2வது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேலே அபிஷேகம் இருந்ததா? இருந்துச்சா? யார் அபிஷேகம் பண்ணது அவரை? பிதாவாகிய தேவன் அவரை. வாசிங்க அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 38வது வசனம். கர்த்தராகிய இயேசுவை பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினாராம். பரிசுத்த ஆவியினாலும் அவருடைய வல்லமையினாலும் அபிஷேகம். அப்போ அதனால தான் ஆண்டவர் சொல்றார், கர்த்தராய் தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கார். ஏசாயா 61வது வசனம். ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். ஆமாம். எதுக்கு இந்த அபிஷேகம் கொடுத்துருக்காருன்னா, சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு. 2வது, இருதயத்தில் யாரெல்லாம் நொறுங்குண்டு இருக்கிறார்களோ, சிறைப்பட்ட போனவர்களுக்கு விடுதலையும், கட்டுண்டவர்களை கட்ட அவிழ்க்கிறதுக்கும் கட்ட அவிழ்ப்பதற்குண்டான காரியத்தை கூறவும், தேவனுடைய அனுக்கிரக வருஷம், அவர் நீதியை சரிக்கட்டு நாளையும், துயரப்பட்டவர்களுக்கு ஆறுதல் கூறுவதற்காகவும் சீர்படுத்துவதற்குண்டான அபிஷேகமும், தைலத்தையும் அனுப்பினா. இந்த அபிஷேகத்தை கொடுத்து இந்த உலகத்துக்கு என்னை அனுப்பினான்னா இவ்வளவு காரியங்களை செய்வதற்காகத்தான். இயேசு கிறிஸ்து அப்படியாக 61வது ஏசாயா 61 சொல்லப்பட்டிருக்கு அவர் மேலே வைத்த அபிஷேகம் என்னன்னு.
அதுதான் அப்போஸ்தலர் நடவடிக்கை 38 10:38 வாசிக்கிறோம். பரிசுத்தாவினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்டவர் யாவரையும் குணமாக்குறவராயும் சுற்றி திரிந்தார். அல்லேலூயா. அப்போ சில சமயத்தில் நான் ஜெபம் பண்ணுறது, ஆவியானவரே இயேசு கிறிஸ்து மேலே இருந்த அபிஷேகம் எனக்கு வேணும். ஏன்னா அவர் எப்படி செஞ்சாரோ அப்படி என்னையும் பயன்படுத்துங்க. நான் சில சமயத்தில் எனக்கு என்ன மனசில் தோணுதோ அப்படிலாம் ஜெபம் பண்ணுறது வழக்கம், அதனால் சொல்கிறேன். அல்லேலூயா. இந்த அபிஷேகம் நமக்குள்ளே இருக்கும் பொழுது தான் நாம் நன்மை செய்ய முடியும். தெரியுமா? கல்லாக இருக்கிற இருதயத்தை கூட கரையை பண்ணி நன்மை செய்கிற இருதயமாய் மாற்றக்கூடியது யாருன்னா, பட்சிக்கிறனிடத்திலிருந்து பட்சணத்தை கொடுக்க வைக்கிறது யாரு? ஆமாம், உங்கள்கிட்ட இருந்து கொடுக்க வைக்கிறது யாரு? கேட்டா கொடுக்க மாட்டீங்க. என்னது கேட்டா? ஆனால் கொடுக்க வைக்கிறவர் கொடுக்க வச்சுட்டாருன்னா தலையாடாக வச்சாது நான் கொடுத்துருவேன் அப்படின்றீங்க. ரைஸ்லா, இதுதான் அபிஷேகம், நன்மை செய்கிற அபிஷேகம். நான் ஊழியத்துக்கு கொடுக்கணும், ஏழைகளுக்கு கொடுக்கணும், தரித்திரருக்கு கொடுக்கணுங்கிற எண்ணம் வருது, அது அபிஷேகம். அல்லேலூயா. அடுத்தது என்ன சொல்றாரு? நன்மை செய்கிறவராகும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட. ஆமாம், பிசாசின் வல்லமையில் 18 வருஷம் கூனி அன்னைக்கு சபைக்கு வந்திருந்தா. அல்லேலூயா. அப்போ அவளை விடுதலை ஆக்குறது அன்னைக்கு தேவ சித்தமாக இருக்கிறது. அவளை விடுதலை ஆக்குனா எல்லாரும் முறுமுறுத்தாங்க, இவ்வளோ ஆபிரகாம் குமாரத்தி தானையா, இவளை விடுதலை ஆக்குறது சித்தமா, தேவ சித்தம் இல்லையா அப்படின்னு. அல்லேலூயா. ஆகவே தேவன் நன்மை செய்கிறவராக இருந்தார். பிசாசின் பிடியிலே வல்லமையில் அகப்பட்டவர் யாவரையும் குணமாக்குகிறவராக இருந்தார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை தேவன் உங்களுக்கும் வைத்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்க. அல்லேலூயா. நன்மை செய்யணும் ஆண்டவரே. பிசாசினால் யாரெல்லாம் பிடிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்காக நான் ஜெபம் பண்ணணும், கட்டப்பட்டவர்களுக்காக கட்ட அவிழ்க்கப்படணும். பேதுருக்கிட்ட ஆண்டவர் சொல்கிறார், நீ பூமியில் எவைகளை கட்டுவியோ, நீ எதை கட்ட அவிழ்ப்பியோ, அப்போ நீங்கள் ஜெபம் பண்ணும்போது கட்டப்படும், நீங்கள் ஜெபம் பண்ணும்போது கட்ட அவிழ்க்கப்படும். நீங்கள் ஜெபம் பண்ணால் பிசாசின் கிரிகள் அழிக்கப்படும், ஜெபம் பண்ணலைன்னா அமைதியாயிரும். ரைஸ்லா. அல்லேலூயா. நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்கள், நான் ஆண்டவரே நான் ஏதாவது நன்மை செய்யணும், கொடுக்கணும், வைக்கணும் அப்படின்னு சொல்லி பாருங்கள். நானும் கொடுக்க முடியல, என்கிட்ட ஒன்றும் இல்லைன்னு சொல்லி பாருங்கள், அடுத்தது கொடுக்க வச்சிருவார். நீங்கள் யார்ட்டையும் கேட்குறதுக்கு வெட்கப்படுவீங்க. அப்புறம் கொடுத்து பழகினவங்க கேட்குறதுக்கு என்ன செய்வாங்க? வெட்கப்படுவாங்க. இதுதான் அபிஷேகம். பிரைஸ் எல்லாம் நன்மை செய்கிற அபிஷேகம் அதுதான். அல்லேலூயா. அடுத்தது பிசாசுகளை துரத்துகிற அபிஷேகத்தை பார்க்கலாம். லூக்கா 5:17 உங்கள் மேலே கர்த்தருடைய வல்லமை இருந்துச்சுன்னா நீங்கள் போகிற இடத்துல பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் என்ன செஞ்சிருவாங்க? உங்களை தேடி வருவாங்க. இவங்கள்ட்ட போனால் ஜெபம் பண்ணால் கர்த்தர் விடுதலை கொடுப்பார் என்ற நம்பிக்கையில் உங்களை தேடி வருவாங்க. அல்லேலூயா. இயேசு போனார், சுற்றி இருக்கிற கிராமங்கள் அத்தனை கூட்டமும் வந்து சேர்ந்துருச்சு. ஏன்? அவர் மேலே இருந்த அபிஷேகம். ரைஸ்லா. இன்னொரு வசந்த வாசிங்க, லூக்கா 6:17-19 போதும். இப்போ என்ன சொல்கிற? அசுத்தாவினால் பாதிக்கப்பட்டவர்களும் வந்து ஆரோக்கியம் அடைந்தார்கள். அல்லேலூயா. எதுக்கு வந்தாங்க? கூடி வந்தாங்க. முதல்ல உபதேசத்தை கேட்கணும். அவர் என்ன சொல்கிறார் என்கிறதை கேட்கும்போது அவர் வாயிலிருந்து புறப்படுகிற உபதேசம் உங்கள் இருதயத்துக்குள்ளே வரும்போது விடுதலை ஆயிடுது. அதுதான் அங்கே நடக்கிற ஒரு மாற்றம். பிசாசு பிடியில் இருக்கிறவங்க பிடியிலிருந்து விடுதலை ஆகிறாங்க. அதுதான் தேவன் அங்கே வைத்திருக்கிற இயேசு கிறிஸ்து மேலே இருந்த அபிஷேகம். அவருடைய உபதேசத்தை கேட்டு எல்லாரும் மனம் திரும்பினாங்க. எல்லாருக்குள்ளும் ஒரு விடுதலை கிடைத்தது. அசுத்த ஆவி பிடித்தவர்கள் விடுதலை ஆனார்கள் என்று பார்க்குறோம். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அடுத்து ஒரு குணமாக்குற அபிஷேகம் 7வது அதிகாரம் லூக்கா 7:21 வாசிங்க. நோய்களையும் கொடிய வியாதிகளையும் குணமாக்கி. அல்லேலூயா.
அதாவது அநேக வியாதிகளிலிருந்து குணமாக்கி குருடர்களை பார்வை அடைய வைத்தார். அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேலே இருந்த அபிஷேகமானது அநேக வியாதி, கொடிய வியாதி உள்ளவர்களையும் கர்த்தர் சுகமாக்கினார். அடுத்தது என்னது, பிசாசின் பிடியில் இருக்கிறவர்களையும் விடுதலையாக்கினார். பிரைஸ் தி லார்ட். ஆகவே உங்கள் மேலேயும் அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை தான் வச்சிருக்கிறார். நான் கடைசி நாட்களில் யோவேலில் சொன்ன தீர்க்க தரிசனத்தின்படி உங்கள் மேலே நான் ஆவியை ஊற்றுவேன். அல்லேலூயா. அதுதான் அடுத்தது பார்க்குறோம். இது ரெண்டாவது காரியம். மூன்றாவது காரியம், ஆரோன் மேலே ஊற்றப்பட்ட அபிஷேகம் எதுக்கு தெரியுமா? சபையில் ஐக்கியம் உண்டாவதற்கு. சபையில் ஐக்கியம் உண்டாவதற்கு. வாசிக்கலாம். 133 சங்கீதம் 3 வசனம் இருக்குது. அதில் முதல் வசனம், சகோதரர்கள் ஒருமித்து. ஆமாம், அது எப்படி இருக்குதான், எத்தனை நன்மையும் எத்தனை, அந்த நன்மையும் இன்பமும் எங்கே இருக்குதுன்னா ஆசாரியன் மேலே ஊற்றப்பட்ட அபிஷேகத்துக்கு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. அந்த அபிஷேகம் என்னதுன்னா சபையில் ஒரு ஐக்கியத்தை தேவன் ஏற்படுத்துகிறார். நன்மையும் என்னது, எத்தனை நன்மையும் இன்பமுமா இருக்குது. அது எப்படிப்பட்ட நன்மை இன்பமுமா? ஆரோன் மேலே ஊற்றப்பட்ட அபிஷேகம். அதுனா யாரும்? ஆரோன் ஆசாரியன். அப்போ ஆசாரியனிடத்திலிருந்து வருகிற இந்த அபிஷேகமானது நன்மையும் இன்பமுமாய் இருக்கிறது, சந்தோஷமாய் இருக்கிறது. அல்லேலூயா. ஆரோனுடைய சிரசில் ஊற்றப்பட்டது, அவனுடைய தாடியிலே வடிகிறதும் நல்ல தைலம், ஒரு நல்ல அபிஷேகம். அந்த தாவீதுக்கு ஊற்றப்பட்ட அந்த கொம்பு தைலம் நல்ல தைலம். அல்லேலூயா. அந்த நல்ல தைலம் ஆரோன் மேலே ஊற்றப்பட்டிருக்கிற அந்த நல்ல தைலத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. அல்லேலூயா. அவன் அங்கிகளில் இறங்குகிறதுமான நல்ல தைலம் எர்மோன் மேலும் சியோன் பர்வதங்களின் மேலும், அந்த பர்வதங்களில் எப்படி பனி இறங்குகிறதோ அதே போல ஒரு செழிப்பு சபையை மூடிக்கொள்ளும். அதே போல ஒரு அபிஷேகம் சபையை மூடிக்கொள்ளும். பர்வதங்களில் எப்படி அந்த பனி மூடிக்கொள்வதோ அதே போல சபையும் என்ன செய்யப்படுமா? ஆமாம். ஏன்னா அங்கே யார் இருக்கிறா? கர்த்தர் இருக்கிறார். அவருக்கு ஊழியம் செய்கிற ஊழியக்காரனாக ஆரோன் இருக்கிறான். ஆரோன் மேல் அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை வைக்கிறார். அங்கே அன்றைக்கும் ஆரோன் எங்கே இருக்கிறான்? பலிபீடத்தில் இருக்கிறான். அங்கேருந்து அவனுக்கு அங்கே வருகிற ஜனங்களுக்கு என்ன ஆகுது? ஆசீர்வாதம் உண்டாகுது. அப்போ விடுதலையும் கட்டளை எடுக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஆரோன் மேலே ஊற்றப்பட்டிருக்கிற அபிஷேகம் சபையில் ஒரு ஐக்கியத்தை கொண்டு வருவது மட்டுமல்ல, அது நன்மையும் இன்பமுமான ஒரு அபிஷேகம். அது தேவன் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிற அபிஷேகம். அல்லேலூயா. அப்போ ஊழியக்காரன் ஆசாரியன் ஜனங்களை பார்த்து ஜெபிக்க வேண்டிய காரியத்தை இப்படி ஜெபித்தால் இப்படி நான் ஆசீர்வதித்தீங்கன்னா நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா. என்னாகமத்தின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 23 வாசிங்க. முதல்ல ஆசீர்வாதத்தை கொடுத்து உங்களை என்ன செய்ய போறாரு? காக்க கடவர்னு யார் சொல்லணும்? ஆசாரியன் சொல்லணும். நீ ஆசாரியன் வாயிலிருந்து இந்த வார்த்தை வரும்போது கர்த்தர் அதை கேட்டு ஆசீர்வதிப்பார். ரெண்டாவது, கர்த்தர் தம்முடைய முகத்தை வந்திருக்கிற உங்கள் மேலே பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவர் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் அப்படி கிருபையாய் உங்கள் மேலே இருக்குவார். அடுத்தது, பிரசன்னமாக்கி அப்படி ஊழியக்காரன் சொல்லும் பொழுது தேவ சமாதானம் உங்களை நிரப்புகிறது. அடுத்தது, இப்படியாக ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி ஆசீர்வதிக்கும் பொழுது அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல் என்றார். அப்போ பலிபீடத்திலிருந்து வருகிற தேவனுடைய வார்த்தை அவரால் அனுப்பப்பட்ட ஒரு வார்த்தை, ஆசீர்வதிக்கிற வார்த்தை அவரால் அனுப்பப்பட்ட வார்த்தை. அல்லேலூயா. அப்போ ஆசாரியனாகிய ஆரோன் மேலே ஊற்றப்பட்டிருக்கிற அந்த அபிஷேகம் எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமாய் சபைக்கு வந்து ஒரு ஐக்கியப்படுத்தி இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். சகோதரர்களுக்குள்ளே ஒரு ஐக்கியம். சகோதர சகோதரிகளாக இருக்கிற நாம்
இயேசு கிறிஸ்துவனுடைய செடியில் இருக்கிற கொடிகளைப் போல நம்ம இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அங்கே நன்மையும் இன்பமும் தொடர்ந்து இருக்கும். அங்கே தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்கும். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆகவே தாவீதின் மேலே இருந்த அபிஷேகம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மேலே இருந்த அபிஷேகம், ஆரோன் மேலே இருந்த அபிஷேகம் எப்படிப்பட்ட அபிஷேகம் என்பதை புரிந்து கொண்டீங்க. இன்றைக்கு யோவேலில் சொன்ன தீர்க்க தரிசனம் எங்கே நிறைவேறுகிறது? அப்போஸ்தலர் நடவடிக்கை 2வது அதிகாரத்தில் நிறைவேறுகிறது. வாசிக்கலாம். 17 வாசிக்கலாம். கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரர், யார் குமாரர்? உங்கள் குமாரர், உங்கள் குமாரர்கள், குமாரத்திகள், ஆமாம், அபிஷேகம் பெற்று தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் வாலிபர்கள் தரிசனம் காண்பார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்கள் காண்பார்கள். என்னுடைய ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரி மேலும் அந்நாட்களில் ஆவியை ஊற்றுவேன். அவர்கள் தீர்க்க தரிசனம். இன்னைக்கு அதான் நடக்குது. இன்னைக்கு அதான் நடந்து கொண்டு இருக்கிறது. கடைசி நாட்களிலே தேவன் அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை இன்னைக்கு சபையில் ஊற்றி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. இதை விசுவாசிக்கிறவர்களுக்கு இந்த அபிஷேகத்தை தேவன் கொடுக்கிறார். பாருங்க, மார்க்கல் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 17 18 வரைக்கும் உள்ள வசனத்தை வாசிங்க. 17 18 வசனத்தை வாசிங்க. விசுவாசிகளால் நடக்கிற, ஆமாம், விசுவாசிகளுக்கு தேவன் என்ன செய்கிறார்? அபிஷேகத்தை கொடுக்குறார் இல்லையா? அப்போ அந்த அபிஷேகம் பெற்ற அந்த விசுவாசிகளால் நடக்கக்கூடிய அடையாளங்கள் என்ன? அவருடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷையில் அந்நிய பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் சேதப்படுத்தாது. நீங்க வியாதியஸ்தர் மேல நீங்க கை வைப்பீங்க, நீங்க கை வைக்கும்போது சுகப்படுவாங்க. இவ்விதமாய் போதும். அப்ப பாருங்க 20வது வசனத்தை வாசனம். இப்போ இந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்ட அந்த விசுவாசிகள் இப்போ புறப்பட்டு போறாங்க. புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்றாங்க. இப்போ கர்த்தர் அவளோடு கூட இருந்து கிரியை நடப்பித்தார். அவர் சொன்ன வார்த்தையின்படியே கிரியை நடந்தது. ஹல்லேலூயா. அநேகர் மனம் திரும்பினாங்க, அநேகர் ரட்சிக்கப்பட்டாங்க, அநேகர் விசுவாசம், அதாவது சுகப்படுத்தப்பட்டார்கள். எல்லாம் நடந்தது. ஏன்? உங்கள் மேலே இருந்த அபிஷேகம், நீங்கள் கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி செய்கிறதுனால கர்த்தர் தாம் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி உங்களை கொண்டு நிறைவேற்றுகிறார். செய்வாரா? இன்னைக்கு அப்படிப்பட்ட அபிஷேகத்தை வேணும் ஆண்டவரேன்னு கேளுங்க. எல்லாம் அப்படியே எழுந்து நிற்போம். நன்றி இயேசுவே, உம்மை துதிக்கிறோம், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தத்தின்படி கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னபடி வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி கொண்டு இருக்கிறீங்கப்பா. அதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். நீர் விரும்பின இந்த சபையிலையும், நீர் வாசம் பண்ணுகிற இந்த சபையிலையும் ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆவின் அபிஷேகத்தை எல்லாரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் வாஞ்சியோடு ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவர்கள் உம்முடைய வல்லமையோடு கூட எழுந்து பிரகாசிக்கிறதுக்கும், பிசாசை மேற்கொள்வதற்கும், சாத்தானுடைய கிரியைகளை அழிப்பதற்கும், தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கும், ஆத்துமாக்களை தேவ சமூகத்திலே கொண்டு வந்து சேர்ப்பதற்கும், கட்டுண்டவர்களை கட்ட அவிழ்ப்பதற்கும், ஆண்டவரே இருதயம் நொறுங்குண்டவர்களை காயம் கட்டுவதற்கும், ஆண்டவருடைய ஆவியானவர் நம்முடைய பிள்ளைகளுடைய வாயில் நம்முடைய வார்த்தைகளை கொடுப்பீராக. விடுதலையை கர்த்தர் கொடுப்பீராக, கட்டளையிடுவீராக. உம்முடைய பிள்ளைகளை கொண்டு நீர் செய்ய போகிற மகத்துவமான பயங்கரமான காரியங்களுக்காக நன்றி. ஆண்டவர் என் மேல் இருக்கிறார் என்று சொல்கிற ஆண்டவர் ஒவ்வொருவரும் அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவர்கள், உம்மாலே நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்ற கண்டவர்களாக, ஆண்டவரே விடுதலையை பெற்றவர்களாக, அநேகருக்கு விடுதலை கொடுக்கிறவர்களாக, அநேகருக்காக ஜெபிக்கிறவர்களாக, பிசாசின் பிடியில் இருக்கிறவர்களை விடுதலை ஆக்குவதற்காக, பலவீனமானவர்களை பலப்படுத்துவதற்காக, சுகவீனவர்களை சுகப்படுத்துவதற்காக, அநேகருக்கு உம்முடைய ஆசீர்வாதத்தை கூறுவதற்காக உம்முடைய பிள்ளைகள் மேல் வைத்திருக்கிற அந்த அபிஷேகத்தை மாறாத உம்முடைய ஆண்டவரே உம்முடைய வல்லமையை உம்முடைய பிள்ளைகளை கொண்டு நிறைவேற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். யாரெல்லாம் அது வாஞ்சியோடு தாகத்தோடு
எனக்கு அப்படிப்பட்ட அபிஷேகத்தை தாரு, நான் உமக்காக நிற்பேன் என்று சொல்லுகிறவர்கள் மேலே இன்றைக்கு உம்முடைய அபிஷேகத்தை வைப்பீராக ஆண்டவரே. உம்முடைய வல்லமையினால் நிரப்புவீராக. புறப்பட்டு போங்கள் என்று சொன்னது போல உம்முடைய வல்லமையினால் புறப்பட்டு சென்று அநேக சத்தியத்தை சுவிசேஷத்தை அறிவித்து ஆத்துமாக்களை அறுவடை செய்து தேவ சமூகத்தில் கொண்டு வருவர்களாய் மாற்றுவீராக. அவர்களையும் அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பீராக. நன்மையினால் நிரப்புங்க. உம்முடைய பிள்ளைகள் மேலே உம்முடைய அபிஷேகம் இருக்கிறபடினாலே உம்முடைய பிள்ளைகளுடைய வாயிலை நீர் கொடுக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் கிருபை உள்ள வார்த்தைகளாக, விடுவிக்கிற வார்த்தைகளாக, ஆண்டவரே கர்த்தாவே ஆறுதல் படுத்துகிற வார்த்தைகளாக, ஆண்டவரே சுகப்படுத்துகிற வார்த்தைகளாக மாறட்டும். நீர் அப்படி செய்வதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சமாதானமும் என்றும் என்று நம்மளோடு கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.